ஹாய் கைஸ், வெல்கம் டு த நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்கியூவில் ஒரு ஃபெயில் ப்ரூஃப் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். இது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ணாலும் இப்படி தான் நடக்கும், ஆர் உங்களோட என்ட்ரி மாடலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணாலும் இப்படி தான் நடக்கும். ஸோ எப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் செட்டப் யோசிச்சாலுமே இந்த விஷயம் நடந்தால் தான் அந்த உங்கள் செட்டப் அங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை நடக்க விட்டு எடுத்திங்கன்னா இட் வில் பி ஹை ப்ராபபிள். அண்ட் அதுக்கான திங்ஸ்லாம் தான் இந்த வீடியோவில் க்ரைட்டீரியாஸ் அண்ட் தென் என்ட்ரி மாடல்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ எஸ், சார்ட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு என்கியூ சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் சார்ட் எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ஹவர்ஸில் இருக்கும், அதை ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ்க்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 o'clock 9:15 அப்புறமா தான் உங்களுக்கு இந்தியாவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். பட் ப்ரீ மார்க்கெட் ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி ஓப்பன் ஆகும். அண்ட் தென் 3:45க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். 3:45 to 9 o'clock மார்க்கெட்டே இருக்காது. அதே தான் நாஸ்டாக்லேயும். எப்படி நான் சொல்கிறேன்னா, நாஸ்டாக்லேயும் அவங்க காலையில் 9:30க்கு ஈக்விட்டிஸ் ஓப்பன் ஆகும், 4 o'clock ஈக்விட்டிஸ் க்ளோஸ் ஆகும். பட் ஈவினிங் 4 o'clock to மார்னிங் 9 o'clock மார்க்கெட்டே இருக்காது. ஆனால் அந்த டைம்லேயும் ப்ரைஸ் நவுந்துட்டு தான் இருக்கும். அப்படி நவுற ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளுக்கு நாய்ஸ். அதுதான் நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்ல வரேன், சரியா? அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபஸ்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். எப்படி ப்ரோ அவாய்ட் பண்ணுறதுன்னா, அதுக்கு தான் இந்த ஆர்டிஹெச்சை மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு 9:30 to 4 o'clock அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் தான் காமிக்கும். 4 o'clock to 9 o'clock ப்ரைஸ் ஆக்ஷன் காமிக்காது. ஸோ விச் வில் ஹெல்ப் யூ டு ஓவர் கம் நாய்ஸ் ஃபஸ்ட்டு, சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் 2022 மென்டர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஐசிடி ஒரு சேயிங்ஸ் சொல்லியிருப்பார். ஆஃப்டர் 9:30 தேர் வில் பி அ லிக்விடிட்டி ஸ்வீப். அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிற ஃபர்ஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்லேயே நீங்கள் என்ட்ரி போடலாம். இல்லை அப்படின்னா ஆஃப்டர் 9:30 ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கும். நடந்ததுக்கப்புறமா எந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் வேணாலும் என்ட்ரி போடலாம். இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். எக்ஸாக்ட் டேர்ம்ஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, பட் இந்த கண்டென்ட் எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அது எதுக்கு அப்படின்னா 9:30க்கு அப்புறமா மார்க்கெட் ஒரு மேனிப்புலேஷன் லெக்கை கொடுக்கும். நம்ம யூடியூப்லேயே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைமிங்ஸ், இஃப் எவ்ரி ஐசிடி ட்ரேடர் வில் ஃபெயில் இஃப் தே டோன்ட் நோ த டைமிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுலேயே பார்த்தீங்கன்னா 8:30 நியூஸு, 9:30 மேனிப்புலேஷன் நடக்கும். ஆர் 8:30 நியூஸ் நடந்தால் 9:30 கண்டினியூஷனுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும், இப்படி சொல்லியிருப்போம். ஸோ எஸ், அதுதான் மேட்டர். இப்படின்னா ஈக்விட்டிஸ் ஓப்பன் ஆனோடனே ஒரு சைடு போய் மார்க்கெட் லிக்விடிட்டி எல்லாத்தையும் கிராப் பண்ணி அன்னைக்கு டேக்கான மூவ்மெண்ட்டை கொடுப்பான். இப்போது அந்த கிராப் நடக்கலை அப்படின்னா அன்னைக்கு டேக்கான மூவ்மெண்ட் சாப் ஆகிடும். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு 9:30க்கு அப்புறமா ஒரு லிக்விடிட்டி கிராப் நடக்கும். நடந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு டேக்கான மூவ்மெண்ட்டை கொடுப்பான். அப்படி நடக்கலைன்னா சாப் ஆகிடும். ஓகேவா? அதுக்கான எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட்டு நடக்காத அன்னைக்கு என்ன நடக்குது, ஐ மீன் ஒரு சைடு போய் அவன் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகுன்ற எக்ஸாம்பிள் பார்ப்போம், சரியா? இப்போது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே 21 ஜூலை 9:30 ஓப்பன் நடந்திருக்கு. இப்போது நியாயமாக நான் சொன்ன மாதிரி என்ன நடந்திருக்கணும், ஒரு சைடு போய் லிக்விடிட்டி கிராப் நடக்கணும், அப்போது மேலே போய் நடக்கணும், ஆர் கீழே போய் நடக்கணும். எந்த சைடு தூக்குதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ப்ரைஸ் போகும். இதான வழக்கம். இப்போது மேலே தூக்குனா ப்ரைஸு இங்கேருந்து இப்படி விழணும் இல்லையா, சாரி இங்கேருந்து இப்படி விழணும் இல்லையா? ஆனால் ஏன் விழலை? ஏன்னா இது லிக்விடிட்டி ஹண்ட் கிடையாது, லிக்விடிட்டி ரன், சரியா? லிக்விடிட்டி ரன்னா அந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ஓடிட்டான். இப்போது இந்த மாதிரி நடக்கிறப்போ உங்களுக்கு 9:30க்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா ப்ரைஸ் அண்ட் ஃபுல்லாக கன்சால்டேட் தான் ஆகும், ஆர் சீக் அண்ட் டிஸ்ட்ராய் தான் ஆகும். ஓகேவா? இந்த இடம் பாருங்கள், ஃபுல் கன்சல்டேஷனாக, ஃபுல் கன்சல்டேஷன். ஒரு கேனில் குட்டியாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒரு 1 hour எடுக்கலாம் ப்ரோ இங்கே ட்ரேட் பண்ணி அப்படின்னா செருப்படி தான் வாங்குவோம். ஏன்னா மார்க்கெட்டு நமக்கு எப்படி சொல்ல, இதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக எல்லா நாளும் கொடுக்காது. ஓகேவா? இப்போது இன்னொரு எக்ஸாம்பிளில் இதை லிக்விடிட்டி ஹண்ட் ஆகிருந்தால் என்ன இருக்குன்றதை பார்ப்போம், சரியா? இந்த எக்ஸாம்பிளில் பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் எங்கே நடந்திருக்கு, இங்கே பாருங்கள், 9:30க்கு இதான் மார்க்கெட் ஓப்பனு, ஈக்விட்டிஸ் ஓப்பனு. ஈக்விட்டிஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா 11:30க்கு வந்து இங்கே ஒரு செல் சைடை ஸ்வீப் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி அவன் எதையாவது ஸ்வீப் பண்ணியிருக்கானா? இல்லை. he is come from here to sweep this liquidity. அதுக்கப்புறம் நீங்கள் 1 minute போய் நம்மளோட ஐஎஃப்இஜி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ வில் கோ இன் 2 or 3 minute. 3 minute will be பெட்டர்னு தோணுது, ஏன்னா நிறையா இருக்கனால. எஸ், 3 minute இஸ் பெட்டர். 3 minute என்ன 2 இருக்குது, 5 minute பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. குட், வெல் அண்ட் குட் கைஸ். இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ஐஎஃப்இஜியில் என்ட்ரி
எஸ்எல் இந்த பாடி க்ளோஸ் கேண்டில் கீழே 2R டார்கெட் பண்ணுவோம். 2R போயிருக்கா? எஸ், அன்னைக்கு டேவோட எண்ட்லேயே போயிருக்கு, பிஎம் செஷன்லேயே போய் அடிச்சிருச்சு. அண்ட் திஸ் இஸ் ஹவு வி பிளான் ஆர் ட்ரேட்ஸ். ஓகேவா? அழகாக நான் சொன்ன மாதிரி இருக்கா? ஓப்பனுக்கு அப்புறமா ஒரு இடத்துல வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் போடும். அது சில டைம் வந்து 9:45 போடும், 9:10 போடும், சாரி 10 போடும், இல்லை 11 போடும், இல்லை சம்டைம்ஸ் 2 o'clock போட்டு 3 o'clock அன்றைக்கான மூமெண்ட் கொடுத்துரும். புரியுதா? ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். இப்போது இது வந்து ரிவர்சலுக்கான டே, ரிவர்சலுக்கான எக்ஸாம்பிள். இப்போது இதுவே கண்டினியூஷனுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது மேனிப்புலேஷன் 8:30 முடிஞ்சு 9:30 இப்படி போய் 9:30 இப்படி ரீட்ரேஸ் ஆகும் ஒரு ஃபேர் வேலி கேப்குள்ளே, ரீட்ரேஸ் ஆகி இப்படி கண்டினியூஷன் ஆகும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த எக்ஸாம்பிள் ஸ்வீப்பு. நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது ஒரு கண்டினியூஷன் எக்ஸாம்பிள். சரியா? இப்போது நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டேக்கான மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ரேஞ்ச்குள்ளே இருக்கிற ஒரு 15 minute ஃபேர் வேலி கேப்புக்குள்ளே டேப் ஆகி, அதாவது 10 o'clock பாருங்கள், 9 o'clock மார்க்கெட் ஓப்பன் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டேப் ஆகி இந்த 15 minute இம்பேலன்ஸ்குள்ளே இது எப்படி நீங்கள் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும்னா, உங்களுக்கு எதர் ஒரு ஸ்வீப் நடக்கணும் இல்லை ஒரு இம்பேலன்ஸ் வந்து திரும்பணும். இங்கே மேலே ஸ்வீப் நடக்குதா, அழகாக ஸ்மூத் எட்ஜஸ் போட்டுருச்சு. ஸ்மூத் எட்ஜஸ்னால் ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ், அப்படியே ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்மூத் எட்ஜஸ் போட்டுட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குதுன்றப்போ அதுதான் உங்களோட வேலிட், எப்படி சொல்ல, ஒரு என்ட்ரி மாடல்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள், 3 minute மேலே இருக்குது. ஓகே, இது ஒரு வேலிட் ஐஎஃப்இஜி இங்கே கிடச்சிருச்சு, நமக்கு எடுத்துட்டோம். அண்ட் இது க்ளோஸ் ஆனோடனே இங்கே என்ட்ரி, எஸ்எல் வந்து இதுக்கு கீழே, அண்ட் டிபி நம்ம இங்கேருந்து 2R ட்ரை பண்ணுவோம். அதாவது இந்த ஈக்குவலைஸ்க்கு போயிருக்கான்னு பார்ப்போம். ஓப்பா, எவ்வளோ நேரம் சாப் ஆயிருக்கு பாருங்களேன். பார்ட் ஆஃப் தி கேம் கைஸ். போயிடுச்சா? ஆனால் நம்ம இந்த ஐஸ் தூக்குறோன்னே பிரேக் ஒன்று கொண்டு வந்து வச்சுருப்போம். அழகாக வந்து பிரேக் ஒன்று ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டான். ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் யூ ட்ரேட் என்கியூ கைஸ். வெரி ஈஸி. ஓகேவா? உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் அப்புறமா உங்களுக்கு மேனிப்புலேஷன் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு 8:30 அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் அப்புறமா ஒரு கண்டினியூஷன் நடக்கும். இல்லை மேனிப்புலேஷன் 8:30 முடியல அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் அப்புறமா தான் மேனிப்புலேஷன் நடக்கும். இது வந்து வீக்லி 3 days நடந்துடும். ஸோ யூ ஹவ் டு ஜஸ்ட் ஷட் அப் எவ்ரி திங் அண்ட் வெயிட் ஃபார் தட் லிக்விடிட்டி ஸ்வீப். ஓகேவா? ஸ்வீப் ஆனோடனே உங்களோட 1 minute ஐஎஃப்இஜிலையோ இல்லை 1 minute எஃப்இஜிலையோ இல்லை உங்களோட என்ட்ரி மாடல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எது வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி சில்வர் புல்லட் எல்லாமே அங்கே ஒர்க் ஆகும். ஓகேவா? அப்ளை பண்ணி அங்கேருந்து நீங்கள் உங்கள் ட்ரேடை முடிச்சுக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்தர் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. ஸோ தட் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், see you in the next video. Tata, bye bye, take care guys.